சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் பிரவச்சனத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் அதை அனுபவிச்சுருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸு இன்றைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தில் முக்கியமாக நாம் அனுபவிக்க வேண்டியது குலசேகர பெருமானுடைய பெருமாள் திருமொழி. அந்த பெருமாள் திருமொழி இன்றைக்கு சுவாமினால் திருவையும் எடுக்க முடியல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறார். அதனால் நம்ம பிரவச்சனத்தை கன்டினியூ பண்ணலாம். எல்லோருக்கும் அடியனுடைய இனிய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது அவரும் ரீகேப் தான் பண்ணிட்டு இருக்கார், நாமளும் ஒரு ரீகேப் பண்ணிவிடுவோம். என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பெரியாழ்வார் திருமொழியும் நாச்சியார் திருமொழியும் பார்த்துருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் பெரியாழ்வார் திருமொழியில் 3ஆம் பத்து, ஏன்னா நம்ம அந்த 3ஆம் பத்து எடுத்துன்னு போச்சு ரொம்ப விறுவிறுவிறுன்னு போயிட்டோம். 3ஆம் பத்து 10ஆம் திருமொழி, 3ஆம் பத்து 10ஆம் திருமொழி. இதில் ராமாயணத்தில் வரக்கூடியது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கார் பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் தான் அவ்வளவு ஈடுபாடு ராமனிடம். எல்லா தசாவதாரத்திலையுமே அவருக்கு ஈடுபாடு அதிகம். எல்லாரை பற்றியும் நன்னா சொல்லியிருக்கார். கிருஷ்ணனை பற்றி எப்படி ஆண்டாள் கிருஷ்ணனை பற்றி விரிவாக சொன்னாலும் அந்த மாதிரி பெரியாழ்வாரும் கிருஷ்ணனை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கார். ஆனால் கேப்சூல் மாதிரி சில இடங்களில் ராமாவதாரத்தை கொடுத்துருக்கார். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாயின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி மனத்துக்கினிவன்னு ஆண்டாள் சாதித்த மாதிரி இவர் ஒரு ராமாயணத்தில் இவருக்கு என்ன விஷயம்னா, பெரியாழ்வாருக்கு சீதை கிட்ட ஒரு அவ்வளோ ஈடுபாடு அபிமானம் தெரியும். ஏன்டா அவருடைய பெண் பிள்ளாய் தான் ஆண்டாள். அதனால் பேசிக்காகவே அவருக்கு சீதையிடம் ஒரு ஈடுபாடு அதிகம். ஆக்சுவலாக ராமாயணத்திற்கே சீதையினுடைய காவியமாகத்தான் சிறையிருந்தாள் ஏற்றம் என்றுதான் வைப்பதாக இருந்தது கம்பராமாயணத்தை. அப்புறம் ராமாவதாரம் ராமாயணம்னு வச்சாச்சு அது. அதனால் அந்த சீதை அவஸ்தைப்படுறா. எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் இதில் மியூட் பண்ணலை, தயவு செஞ்சு நீங்களே மியூட் பண்ணிக்கோங்க. கம்பராமாயணத்தில் கம்பன் எப்படி பெரியாழ்வார் அனுபவித்ததை தானும் அனுபவிக்கிறார். அவ்வளவு ஈடுபாடு தாயாரிடம். ஏன்னா தாயார் தான் நம்மை காப்பாற்ற முடியும். ஏன்னா கருணை அப்படிங்கிறது தாயாரிடமிருந்து தான் அதிகமாக வருகிறது. பெருமாளிடம் இருக்குது சௌலபியம் சௌசீல்யம் எல்லாமே பெருமாள்கிட்ட இருந்தாலுமே கருணை அப்படிங்கிறது பெருமாளை விட தாயாரிடம் அதிகமாக இருக்கிறது. அந்த கருணையை சொல்கிறதுக்கு பெரியாழ்வார் திருமொழியும் கம்பராமாயணமும், கம்பன் அனைத்து ஆழ்வார்களுடைய அடிவற்றி நிறைய பாசுரங்கள் எழுதியிருக்கார் கம்பராமாயணத்தில். அதே மாதிரி பெரியாழ்வாருக்கு ராமாவதாரத்தை முழுவதுமாக சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா ராமாவதாரத்தை நிறைய பேர் சொல்லிட்டாலே நாம் திரும்பி முழுவதுமாக சொல்லணுமா அப்படிங்கிறது யோஜனை பண்ணிட்டு அந்த ராமாவதாரத்தை யார் மூலியமாக சொல்லணும், ராமாவதாரத்தை ராமன் மூலியமாக சொல்கிறதா, சீதை மூலியமாக சொல்கிறதா, அனுமன் மூலியமாக சொல்கிறதா, நாமே ஒரு அவதாரமாக ஒரு கதையாக சொல்கிறதா அப்படின்னு பார்க்குற போது அவருக்கு க்ளோஸாக வர்றது எப்படி தாயார் க்ளோஸ் அப்படின்னா, ஆண்டாள் எப்படி தனக்கு பெண்ணை பெண் பிள்ளாய் பாவிக்கிற மாதிரி தாயார் மூலியமாக தாயார் படக்கூடிய அவஸ்தைகள், சீதை படக்கூடிய அவஸ்தைகளை கானகத்திலே, அது மட்டுமல்லாமல் ராவணனுடைய, தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்களேன், யாரோ மியூட் பண்ணாமல் இருக்கா போல் இருக்குது, கொஞ்சம் சத்தமாக இருக்குது, மியூட் பண்ணிக்கோங்க. அந்த 2 பட்டன் வரும் செவப்பாக, அதில் மியூட்டுன்னு கொடுத்தேன்னா மியூட் ஆகிடும். ராமாவதாரத்திலே சீதை படக்கூடிய அவஸ்தைகள், சீதை 13 வருஷம் இங்கே பட்டுட்டா ராமனோட தனியாக காட்டில் போய். என்னவோ ராஜமாதா சின்ன குழந்தையிலேருந்து ராஜா இடத்துல, அதாவது ஒரு மாளிகையிலே அனைத்து சுகபோகங்களோடு இருந்து வளர்ந்தவள் அவள். அதனால் அவளால் காட்டில் போய் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்மளால் இப்போயே முடியல. சில பேருக்கு ஒரு 20 வருஷம் ஏசியில் இருந்துட்டாலே வெளியில் படுக்க முடியல, ஃபேன் கீழே படுத்தாலே நெளியிறது உடம்பு.
நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இத்தனைக்கும் ஃபேன் இல்லாமல் படுத்து தூங்கினவா, அப்படி இருந்துமே 20 வருஷமாக ஏசியில் படுத்துட்டோம்னா முடியல, அதற்கு நம்ம பழகி போயிடுறோம். அந்த மாதிரி சீதை அப்படி இருந்தவள். அதுவுமே இல்லாமல், ஏதோ ஒரு இடத்தில் ராமனும் இல்லாமல், இலக்குவனம் இல்லாமல், ஒரு இடத்திலே சிறை வைக்கப்பட்டது, ஒரு இடத்திலே. அதுவும் எப்போ திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் அரக்கைகள் மூஞ்சி தான், அழகான மூஞ்சியே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்திலே போய் அமர்ந்து கொண்டிருக்கிறாளே அப்படின்னு இவருக்கு தாங்கல. பெரியாழ்வாருக்கு பிள்ளைத்தமிழ் பாடியவர் பெரியாழ்வார் இல்லையா, குழந்தையாக பாவித்து கிருஷ்ணனை குழந்தைக்கு தாலாட்டு பாடியவர் முதல்ல. அப்படிப்பட்டவர் ராமனுடைய மனைவியாகப்பட்டவள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டவோ, அவ போய் அங்க இருக்காளே, அவளுடைய துயரத்தை சொல்லணுமேன்னு நினைச்சவர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவர் சொல்றார், எடுத்த உடனே நெறி கருங்குழல் அப்படின்னு 3ஆம் பத்திலே 10ஆம் திருமொழியாக வரக்கூடியதில் ஒரு 10 பாட்டு. அனுமன் போறாராம். அனுமன் போய் சீதையை பார்க்கறதுக்கு போறார், கணையாயை எடுத்துட்டு போறார். அப்பா, ஒரு பெரிய ரிலீஃப் சுவாமி. என்ன ரிலீஃபு? பெருமாள்கிட்டேருந்து ஒரு ஏதோ தூதுவனுத்தன் வந்திருக்கான். இது வரைக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற மூஞ்சி எல்லாமே பார்த்தா எல்லாம் அசுர மூஞ்சியா இருக்கு. ஆறுதல் தரக்கூடிய மூஞ்சியா ஒண்ணுமே இல்லை. ஏதோ 1-2 மூஞ்சி அதில் நல்ல மூஞ்சியா இருக்கு, ஆறுதல் தரக்கூடியதாக. நமஸ்காரம். ஆறுதல் தரக்கூடியதாக இருந்தாலுமே அசுர மூஞ்சியெல்லாம் பார்க்கச்சே எப்படி இருக்கு அவருக்கு, சீதைக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கச்சே ராம நாமம் காதில் முதல்ல கேட்கறது. முதல்ல நமக்கு எது சீக்கிரமாக நம்மை அட்ராக்ட் பண்ணோம்னா, கருவிழிகளை விட 2 காதுகள் தான் அட்ராக்ட் பண்ணுமா. உடனே அதை நம்ம கூர்ந்து கவனிக்க தோன்றும். அதனால் ராமநாமத்தை சொன்ன உடனே யாரோ நமக்கு வேண்டியவர், ராமனுக்கு வேண்டியவர் இங்கே இருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்துடுறது. முதல்ல ஒரு சின்ன ரிலீஃப் இல்லையா. இந்த 10 நாள் பட்னி கிடக்கிறவா முதல்ல என்ன பண்ணுவாள்னா, ஒரு ஜூஸ் குடிப்பாள். முதல்ல ஒரு சின்ன ஆஸ்வாசம் படுத்திப்பான்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ரிலீஃபு கிடச்சிதான் ராமநாமத்தை கேட்ட உடனே. உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவோம், ராமநாமம்னா சின்ன ரிலீஃப் தானா சுவாமி அப்படின்னு. அப்படி இல்லை அர்த்தம். அது அந்த இடத்திலே ராமன் வருவானா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்திலே, ராமனோடு 13 வருடங்கள் இருந்த இடத்திலே, காட்டிலே அனுபவித்த இடத்திலே, அவனையும் விடுத்து இலக்குவனையும் விடுத்து, ஐயோ இலக்குவன் சொல்றதை கேட்காம இங்க வந்துட்டோமே மனம் நொந்து போய், காட்டி கொடுக்க இருந்த ஒரே நாம் வந்ததை பார்த்த ஒரே ஒரு ஜந்து ஜட்டாயு, அந்த ஜந்துவையும் கொன்று விட்டானே ராவணன் என்ற வருத்தத்தோடு யார் நம்மை மீட்பார்கள், யார் நம்மை வந்து பார்ப்பார்கள் அப்படின்னு நினைச்ச இடத்துல ராமநாமம் கேட்கறதுன்னு ஒன்னே ஒரு ரிலீஃப். அந்த ரிலீஃப் கேட்ட உடனே ஆஞ்சநேயர் கீழே இறங்குறார். முதல்ல ஆஞ்சநேயர் அப்படி சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார். சந்தேக கண் கொண்டு பார்த்தாலுமே அவள் யார் அப்படிங்கிறத அழகா சொல்றார் பாருங்க. நெறிந்த கருங்குழல் மடவாய். கரிய குழல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அந்த காலத்துல சின்ன வயசு தான் சீதைக்கு, டை அடிச்சுன்னா நினைக்காதீங்க. கருங்குழல், அந்த கருங்குழல் நெறிந்த கருங்குழல்னா அடர்த்தியா இருந்துதான் சீதைக்கு. எப்படி தலைமுடி பின் இதுவா இல்லாம அடர்த்தியா இருந்ததா. நெறிந்த கருங்குழல் மடவாய். முதல்ல ஒரு விண்ணப்பம் வச்சிடறாரு, நின்னடியேன் விண்ணப்பம். இது யாரு? ஆஞ்சநேயர். வந்த உடனே நமஸ்காரம் தான், எடுத்த உடனே முதல்ல செய்யக்கூடியது. இதெல்லாமே ஆஞ்சநேயனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துன்னு வந்தாலுமே ஒரு கார்பரேட் கல்ச்சரில் அன்னைக்கு ஆஞ்சநேயர் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், மனுஷாலை எப்படி அப்ரோச் பண்ணணும், புதுசாக நம்ம பார்க்குறோம், தெரிந்தவர்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், புதுசாக பார்க்குறவாளை எப்படி அப்ரோச் பண்ணணும், தனிமையில் இருக்கிறவாளை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஜோடியா அதாவது ராமலக்ஷ்மணாலா வந்தால் அவளை எப்படி அப்ரோச் பண்ணணும், தனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனை எப்படி அப்ரோச் பண்ணணும், இப்படி ஒன்றும் அழகாக வடிவமைத்து கொடுத்தவன் ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயன் கீழே இறங்கி வந்து தாயார்கிட்ட அம்மா கிட்ட பேசுறத இவர் விழுவிக்கிறார். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம். நின்னடியேன் விண்ணப்பம். நின்னடியேன் அப்படிங்கிறது 2 வார்த்தை இருக்கு. உன்னுடைய அடிமை நான் அப்படின்னு அர்த்தம். உனக்கு நான் அடியிலே விழுந்து விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நின்னடியேன் விண்ணப்பம். செறிந்த மணி முடி சனகன் சிலை இருத்து நினை கொணர்ந்து.
எடுத்த உடனே யாருக்குமே சுவாமி அவளுடைய அப்பா அம்மாவை சொன்னால் ஒரு டக்குன்னு ஒரு எப்படிப்பட்ட கோபமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்தாலும் உடனே இறங்கிடும், உடனே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். அதை முதல்ல அப்ரோச் பண்ணுறாரு பாருங்க பெரியாழ்வார். யார் ஆஞ்சநேயர் சொல்கிறாரா, என்ன சொல்கிறார்? செறிந்த மணிமுடி ஜனகன் சிலை இருத்து. மணிமுடி ஜனகன் அப்படின்னு வார்த்தையை கேட்டவுடனே அது என்னுடைய அப்பா. ஆஹா, என்னுடைய அப்பா பேரை சொல்கிறார். உடனே ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வந்துடும். ஏன்னா ஒரு மாமனார் பேரை சொல்லி அல்லது மச்சனின் பேரை சொல்லி ஆத்துக்கார பேரை சொல்லி இவாளெல்லாம் சொல்கிறத விட அப்பா அம்மா பேரை சொன்ன உடனே வர ஈக்குவேஷன் இருக்கே, அதை ஆஞ்சநேயர் புரிஞ்சு வச்சுருக்கார். முதல் வார்த்தை சொல்கிறார் என்ன? செறிந்த மணி முடி ஜனகன் அப்படிங்கிறார். அந்த ஜனகன் கிட்ட இருந்து சிலை இருத்து நினை கொணர்ந்து. சிலைனா அந்த வில்லை இருத்து ஒடித்து மடக்கி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். செறிந்த மணிமுடி ஜனகன் அப்படிங்கிறார். என்னன்னா இந்த மணிமுடி அப்படிங்கிறது இந்த மேலே முடி வச்சுப்பா இல்லையா, அந்த காலத்தில் ராஜாக்கள் வச்சுருக்கக்கூடியது. அப்படின்னா அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குமா, காம்பீரியம் இருக்குமா. எல்லா ராஜாக்களும் அதை வச்சுக்க மாட்டா. இங்கே ஒவ்வொருத்தர் ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாமே காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு முடி பார்த்தெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், திருநாடாமடத்தில் வைரமுடி சேவை வேறு மாதிரி இருக்கும், ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு வைக்கக்கூடிய முடி வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சினிமா படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், ராஜராயன் வச்சிருக்கிற முடி எப்படி இருக்கும், வீரபாண்டிய கட்டவனுடைய தலைப்பாகை முடி மணிமுடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது இதையெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா அந்த அரச தோரணையை காட்டுகிறது. 10 திக்கும் ரதத்தை ஓட்டியவன் தசரதன் அப்படின்னா அவன் அனைத்து ராஜாக்களையும் உள்ளடக்கியவன் அப்படின்னு அர்த்தம். இவன் இந்த பக்கத்தில் இருக்கான் அப்படின்னா அந்த பக்கத்தில் ஜனகன் கோலோச்சு கொண்டிருக்கிறான். நேபாள் சைடில் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நேபாள், அதற்கு மேலே இருக்கக்கூடிய இப்போ நாம் சொல்கிறோமே சைனான்னு, அந்த சைனா ஃபுல்லாக அடக்கமாக இருந்தது ஜனகனுக்கு. அதை அனைத்தையும் கண்ட்ரோல், நேபாள் பூட்டான்லேருந்து அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணவன் ஜனகன். அதை தான் சொல்கிறார் செறிந்த மணிமுடி ஜனகன் அப்படிங்கிற. மணினா மேலே இருக்கக்கூடியது, முடிக்கும் மேலே இருக்கக்கூடியது எது? அந்த இடத்துல இமயமலை. இமயமலை பர்வதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களையும் உள்ளடக்கிய ஜனகன் சிலை இருத்து நினை கொணர்ந்து. உன்னை அழிச்சுன்னு வந்தான் யாரு? ராமபிரான். அறிந்து நினை கொணர்ந்து, அதற்கு அடுத்த வார்த்தை போடுறார் அறிந்து அப்படின்னு போடுறார். ஏன்னா எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் உள்வாங்கியவன் அப்படிங்கிறார். அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடை விளங்க செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்தது மோர் அடையாளம் அப்படின்னு சொல்றார். இந்த அடையாளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பன் சொல்ற வார்த்தைகளை பார்ப்போம். இது பெரியாழ்வாருடைய வார்த்தைகள். கம்பன் சொல்றார், சுந்தரகாண்டத்தில் இந்த அனுமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் இணைந்த உரையாடல் எனக்கு கிட்டத்தட்ட நாமளே இந்த கம்பராமாயணத்திலேயே அதை தவிர உதாரணங்கள்லேயே ஒரு 3-4 தரம் இதை அனுபவிச்சிருப்போம். இருந்தாலுமே எத்தனை தரை அனுபவித்தாலும் ராமாயணத்தை திருப்ப திருப்ப கேட்கறதுக்கும் சொல்வதற்கும் அவரவழி இனிமை. ரெண்டாவது அதில் உள்ள கருத்துக்கள் அவ்வளவு செறிவூட்டப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே. இதை சொல்ற பாருங்கோ. கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் நுணுக்கம் மெய் தீண்ட கூசுவான். அவசரப்பட்டு கிட்டக்க போயிடல. அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என வினித்தான். முதல்ல யார் அவன்? அண்டர் நாயகன் அருள் தூதன். அவன் அருளால் நான் இங்கு வந்த தூதன். எப்படி சொல்றேன் பாருங்க வார்த்தை. எப்பயுமே கம்பன் போடக்கூடிய வார்த்தைகள், அதுவும் அனுமனிடமிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் நான் முதலே சொன்னேன். அந்த மாதிரி அண்டர் நாயகன், இந்த அண்ட குலத்துக்கெல்லாம் நாயகனாக விளங்கக்கூடிய அவன் என்னை அருள் பாலித்து இங்கே தூதனாக அனுப்பியிருக்கிறான். நான் ஒரு தூதன், தூது வந்தவன். எவ்வளவு கிளாரிட்டியோட சொல்றேன் பாருங்க. நான் தூதன் யான் என தொண்டை வாய் மயிலினை தொழுது தோன்றினான். அம்மாவை சேவிச்சு இதை சொன்னார் அப்படிங்கிறார். ஐயுரன் உளது அடையாளம். என்கிட்ட நீங்க கவலைப்பட வேண்டாம், அடையாளம் இருக்கு. ஆரியன் மெய் உற உணர்த்திய உரையும் வேறு உள்ள. என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கான் ராமன். அம்மா நீங்களும் ராமனும் நிறைய விஷயங்கள் தனியாக அந்த உங்களை அழிச்சு வந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறது. அதை தான் முதல்ல ஆரம்பித்தார்
பெரியாழ்வார் எங்க சிலை இருத்து நினை கொணர்ந்து அறிந்து அப்படின்னு ஆரம்பிச்சார். முதல்ல ராமனுக்கும் சீதைக்கும் உள்ள தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது அவர் ஆரம்பிச்ச உடனே அதே வார்த்தையை கம்பன் எடுத்து சொல்றான் பாருங்க. ஆரியன் மெய் உற உணர்த்திய உரையும் வேறுள கை ஒரு நெல்லியங் கனியும் காண்டியர். என்கிட்ட நெல்லிக்கனி மாதிரி கையிலே இருக்கக்கூடிய நெல்லிக்கனி மாதிரி அத்தனை விஷயங்களையும் ராமன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். நெய் ஒரு விளக்கனாய் நினையல் வேறு எதையும் தாங்கள் சிந்திக்க வேண்டாம், நான் ஒன்னா சொல்றேன், நீங்க கேளுங்க, இதெல்லாம் உண்மைதானா என்று ராமபிரான் என்னிடம் தங்களை பற்றி அனைத்து விஷயங்களையும் என்கிட்ட சொல்லியிருக்கார். அனைத்து விஷயங்களையும் ராமபிரான் என்கிட்ட சொல்லியிருக்கார். அந்த விஷயங்களை எல்லாம் நான் எடுத்து தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். எப்படி சொல்றார்? அந்த விஷயங்களை எல்லாம் நான் எடுத்து சமர்ப்பிக்கிறேன், தாங்கள் கேட்டு காதுர கேளுங்கள். யாரு? அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடை விளங்க அப்படின்னு முதல் விஷயத்தை சொல்றார். ஒன்று சிலை எடுத்து தங்களை கூட்டின் வந்தான் அப்படின்றார். கூட்டின் வந்தவன் யார்? அது அந்த எதற்காக ராமன் இந்த இடத்திற்கு வந்தான் இல்லையா? ஏன் சுவாமி இவர் கேட்கலாமே, ராமன் மிதிலைக்கு வந்தது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? ஆமாம், தேவரீரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்தார் ராமன். ஆனால் யார் அழைத்து வந்தது? அருந்தவத்தோன் அழைத்து வந்தான். அருமையான தவம் செய்த விஸ்வாமித்திரன் அன்றோ தங்களை அழைத்து வந்தான். வசிஷ்ட மாமுனி மகிழ அதை விஸ்வாமித்திரன் அழைத்து வந்தவன் அப்படின்னு சொல்றார். அச்சு என நினைத்த முதல் அந்தணன் பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் ராமன் நச்சுடை வடிவ கண்மலர் நங்கை இவள் என்று இச்சிலை கிடக்க மழை எழிலாமோ அப்படின்னு ராமன் முதல்ல ராமனையும் இலக்குவனையும் கூட்டின் வந்தது யாரு? விஸ்வாமித்திரன். அதை சொல்றார். நீங்களும் அம்மா, நீங்களும் ராமனும் கல்யாணம் ஆயிட்டு தேரில் உட்கார்ந்துட்டு தசரதன் முன்னே உட்கார நீங்கள் பின்னே உட்கார்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்போ ராமன் காட்டின்றே வந்தா இல்லையா? எப்படி விஸ்வாமித்திரன் ராமலட்சுமணையில் அழைத்து கொண்டு செல்லும் போது அனைத்து கதைகளையும் சொன்னானோ அந்த மாதிரி துபார் இந்த வழியாக தான் நான் வந்தேன். இந்த வழியை எங்கே வந்தேன் தெரியுமா? விஸ்வாமித்திரன் தான் அழைச்சின்னு வந்தார். விஸ்வாமித்திரன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றார். களை கட்ட அருந்தவத்தோன் அப்படிங்கிறார். நிறைய தவம் பண்ணிருக்கார். நம்ம போன வாரம் தான் பார்த்தோம், நாராயணத்தில் பார்த்தோம் போன வாரம். விஸ்வாமித்திரனுடைய கதை எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா ரகுவம்சம். முதல்ல ரகுவம்சம், ரகு தோன்றின போது ரகுவம்சத்திலேருந்து விஸ்வாமித்திரனும் வசிஷ்டரும் இருக்கா அப்படின்னு அந்த கதையை பார்த்தோம். அந்த இடத்திலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் விஸ்வாமித்திரருக்கு சண்டை தான். ஏன்னா இவர் ராஜாவாக இருந்தவர், ராஜ ரிஷியாகணும்னு ஆசைப்பட்டவர், பிரம்ம ரிஷியாகணும்னு ஆசைப்பட்டவர். பிரம்ம ரிஷி அப்படின்னா பிராமணனாக இருக்கக்கூடிய ரிஷி. அந்த வசிஷ்டர், அவருடைய குலத்திலே வந்த வசிஷ்டர், வியாசர், சுகர், இப்படி பராசரன், இவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் அந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு இடைவிடாது தவம் பண்ணவன். ஆனாலும் இந்த பிருகுமுரி ஒரு மாதிரி அப்பப்போ கோபம் வந்துடும் விஸ்வாமித்திரருக்கு. ஏன் தெரியுமா கோபம் வருதா? ராஜாவாக இருந்தவர் இல்லையா? ராஜனுக்கு கோபம் தேவை, ராஜாவுக்கு கோபம் வரணும். கோபம் வரலன்னா தான் தப்பு. அந்த ராஜா கோபம் வரதுனால இவர் செஞ்ச தவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுறது, கோவப்பட்டால் போயிடுறது. நாமளும் அப்படி தான், எந்த சந்தர்ப்பத்திலையும் கோவப்படவே கூடாது. கோவப்பட்டோம்னா நாம் நம்மையே இழக்கிறோன்னு ஆகிடும். எல்லாவற்றையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும், கோவப்படவே கூடாது. கோவப்பட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவான். உதாரணம் முதல்ல விஸ்வாமித்திரன், அதுக்கு அடுத்தது இன்னொரு நிகழ்ச்சி இங்கே வரப்போகிறது, அதையும் பார்க்கலாம். இதே இன்றைக்கு இவரே பெரியாழ்வாரே சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. கோவப்பட்டார், அதனால் என்ன ஆயிடுறது? முதல்ல கோவப்பட்டார், உன்னை நான் எப்படியும் பொய் சொல்ல வச்சிடுறேன் அப்படின்னு கோவப்பட்டார். ஹரிச்சந்திரனை வைக்கவே முடியல, கடைசி வரைக்கும் வைக்க முடியல. அவர் செஞ்ச தவமெல்லாம் போச்சு. உன்னை நான் இந்த உடம்போட மேலே அனுப்புகிறேன் அப்படின்னார் ஒரு ராஜா கிட்ட. இதே ரகுவம்சத்தில் வந்த ராஜா தான். மேலே அனுப்ப முடியல. அவர் செய்த தவத்தின் பலனையெல்லாம் கொடுத்து உனக்கு தனியாக ஒரு அந்த லோகமே சிருஷ்டிச்சுடுறேன் அப்படின்னு தவத்தை எல்லாம் வீண் பண்ணார். போயிடுத்து. திரும்பி 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 இப்படி. ஆனால் இன்னொன்று இதில் கவனிக்கணும், இது அத்தனையுமே மற்றவர்களுக்கு நல்லதாக சென்று அமைந்து விடுகிறது. அர்ஜுனன் ஒரு புடம் போட்ட ஒரு தங்கமாக வெளிவந்து விட்டான். ஹரிச்சந்திரன்
அந்த மாதிரி இவர் அருந்தவத்தோன், களை கட்ட அருந்தவத்தோன் இடை விளங்க செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்தருமோர் அடையாளம் அப்படின்னு சொல்றார். அதாவது இவனுடைய வில்லை இங்கே உடைச்சிட்டு வந்துடுறார். ஆனால் செறிந்த சிலை கொடு தவம், இதில் 2 விஷயங்கள் வியாக்கியான கர்த்தா எழுதச்சு. அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கச்சு. இதே ஒரே ஒரு லைன், சிலை அப்படின்னா சிலைனா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம், சிலையாக நின்ற பெண் அப்படின்னு. இதே முதல் வார்த்தையில் சிலை இருத்து அப்படின்னா சிலைனா வில்லை உடைத்து அப்படின்னு அர்த்தம். செறிந்த சிலை கொடு தவம் அப்படின்னா செறிந்த சிலையோடு கொடுத்த தவம். யார் அது? அகல்யை. செறிந்த சிலை தவத்தை செய்து தன்னை நிலைநிறுத்தவர் கௌதமர். அந்த கௌதமருடைய மனைவியாக விளங்கியவள் அகல்யை. அகல்யை சாம விமோசனம் ஆறுது. அந்த சிலையை இருத்தவர், சிலையாக நின்ற அகல்யை சிலையிலிருந்து மீட்டெடுத்த ராமன். அது இந்த இடம்னு உனக்கு காட்டினார் தெரியுமா சீதை அம்மாவே, அதுதான் ஒரு அடையாளம். அது ஒன்று. இன்னொன்று, செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்ததும், தவமெல்லாம் சிதைஞ்சு போயிட்டு. முதல்ல பார்த்தோம் அருந்தவத்தோன் இடை விளங்க, விஸ்வாமித்திரனுடைய தவம் சிதைந்து போகிறது. அடியன் விஸ்வாமித்திரனுடைய தவம் சிதைந்து விடுகிறது. அருந்தவம் செய்தவன். அதே மாதிரி இன்னொரு தவம் செய்து ஒரு சிலையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் பரசுராமன். அந்த பரசுராமன் இவர்களை எதிர்த்து நிற்கிறார். என்ன நீ பண்ணின? நீ ஏதோ ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிறார். பரசுராமன் என்ன விசேஷம்னா, பரசுராமன் கிட்ட முதல்ல பார்த்தோம், ராஜாவா இருந்து பிரம்மரிஷி ஆனவர் விஸ்வாமித்திரர், பிராமணனா இருந்து ராஜா போகத்தை கையில் எடுத்தவர், அனைத்து அரசர்களையும் அழிப்பேன் என்று சபதம் கொண்டவர் பரசுராமன். அப்படிப்பட்ட பரசுராமனும் தான் வில்லை எடுத்து வந்து ராஜாவின் எதிரிலே, ராமனுடைய எதிரிலே நிற்கிறான். நீ ஏதோ சத்தம் கேட்டது, ஜனகனுடைய வில்லையே யாரோ முடிச்சிட்டா அப்படின்னு சத்தம் கேட்டது. அது என்ன தெரியுமா? ரொம்ப நாளாக பழுதாக இருக்கிற வில்லு. அது 5000 வருடங்களாக பூட்டி போட்டிருக்கிற வில்லு. அது நீ எடுத்த உடனே இட்டு போச்சு. நீ அதை உடைக்கலை. இதோ இருக்கிறது இந்த வில். அது சிவதனுசு, இது விஷ்ணு தனுசு. இதை உன்னால் நாணேற்ற முடியுமா அப்படின்னு வீண் டாம்பீரியம் தேவையில்லாத ஒன்று பரசுராமனுக்கு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். அது அர்த்தம் அல்ல. எப்படி விஸ்வாமித்திரன் சபதம் எடுத்தானோ, இதற்கு முன்னாடி விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி பலே அதிபலே மந்திரம் அப்படிங்கிறது விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா பலே அதிபலே மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் ராமனுக்கு 2 பேர். ஒன்று 3 வச்சுக்கலாம். ஒன்று தன்னுடைய குலகுரு வசிஷ்டன், விஸ்வாமித்திரன், அகத்தியன். இவன் 3 பேருக்கு தான் பலே அதிபலே மந்திரம் தெரியும். அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். எல்லாமே அங்கேயே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். எப்படி ஒரு 2 இரும்பு துண்டு காந்தம் ஆகிறதோ வேவ்ஸ்னால, அது காந்தமானது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதோ அந்த மாதிரி இவர்களிடம் இருக்கக்கூடிய அறிவு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இவர்கள் செய்த தவம் அங்கே வரணும். அந்த மாதிரி செய்தது தான் விஸ்வாமித்திரர். இப்போ பரசுராமன், இவர்கிட்ட இருக்கக்கூடிய தவம் அனைத்தும் ராமனிடம் சென்று சேர வேண்டும். ஏன்னா ராமன் இருக்கக்கூடிய தவம் செய்து அனைத்தையும் வச்சிருக்கக்கூடிய தாடகையையும் சுபாகுவையும் கொன்று விட்டான். அவனுடைய தவத்தினுடைய வலிமை பரசுராமன் நினைக்கிறார் குறைஞ்சிடுத்தோ. அது குறையில, இவர் நினைக்கிறார் குறைஞ்சிடுத்தோ. அதனால என்னால் முடிஞ்ச தவம் அனைத்தையும் நான் ராமனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதற்கு என்ன வழி? ராமா நீ நில்லு, ஒரு நிமிஷம் இரு, இந்த வெள்ளை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா யார் கேட்பா? கேட்க மாட்டான். ஏன்னா இவர் ராஜாவாக இருந்து பழக்கப்பட்டவர். பிறந்தது பிராமணனா இருந்தாலும் ஒரு ராஜ தோரணை வந்துடுது. விஸ்வாமித்திரர் அவைக்குள்ள வருவார். இவர் கேட்கறதுக்கு தான், கெஞ்சறதுக்கு தானே வர்றார், ரெக்வஸ்ட் பண்றதுக்கு தானே வர்றார்.
யார்? ராஜா தசரதனுடைய அவைக்கு விஸ்வாமித்திரர் வர, ராமலக்ஷ்மணன் என் கூட அனுப்பு, எனக்கு அங்கே காட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது, ஒன்றும் சமாளிக்கவே முடியல அப்படின்னு கெஞ்சி ராமனையும் லக்ஷ்மணையும் வாயின் போகிறதுக்கு வர விஸ்வாமித்திரர் என்ன பண்ணணும்? வசிட்டே கொஞ்சம் சொல்லுங்களேன், தசரதா எனக்கு கொஞ்சம் ராமனையும் லக்ஷ்மணையும் அனுப்பி வைய அப்படின்னு கேட்கணுமா? ஆனால் கேட்கல. ஏன்? உடன் பிறந்தைய கொல்லும் வியாதி அப்படின்னு ராவணனை சொல்லுவான் கம்பன். அந்த மாதிரி உடன் பிறந்தது ராஜ தோரணை. அவர் உள்ள வந்தவொடனே எங்கே தசரதன் அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா தான் ஒரு ராஜா, ஒரு ராஜாவை ஒரு ராஜா மதிக்க வேண்டும். ராஜ தோரணையில் தான் அங்கே உள்ளே வருகிறார் அவர். ஒரு பிராமணனாகவோ ஒரு பிரம்ம ரிஷியாகவோ ஒரு ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவோ உள்ள வரல. ஒரு ராஜாவை சந்திக்கும் தோரணையில் வருவதனாலே அந்த தோரணையில் இருக்கு. இதே மாதிரி அந்த தோரணை இந்த பரசுராமனுக்கு இருக்கு. பரசுராமன் கேட்கிறான், என்ன நீ பண்ற? நீ இற்று ஓடிய சிலையின் திறம் அறிவேன். அது வெறுமை சும்மா நீ கையில் எடுத்த உடனே கீழே உடஞ்சி போச்சு. ஏன் திறமை? இற்று விட்டது அப்படிங்கிறார் கம்பன். இற்று விட்டது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இட்டு போச்சு அப்படின்னுவோம் தமிழ் இல்லையா? கையில் எடுத்த உடனே இட்டு போச்சு, பொல பொலன்னு கொட்டி போச்சு அப்படி. அதே வார்த்தை சொல்றாரு. இட்டு ஓடிய சிலையின் திறம் அறிவர். எனக்கு தெரியும் அது என்ன சிலை அப்படின்ட்டு, என்ன வில் அப்படின்னு எனக்கு தெரியும். சும்மா அதை எடுத்து நீ வெறுமை விளையாடின்னு இருக்க. இனி யான் உன் பொன் தோல் வலி நிலை சோதனை புரிவன். உன்னுடைய தோல் வலிமை என்னன்னா நான் தான் சோதிக்கணும். ஒரு ஈக்குவலான ஒரு மனுஷன் தான் அவனை சோதிக்கணும். அது இல்லாமல் செற்று ஓடிய திரள்தோர் உரு தினமும் சிறிதுடையன். நான் நிறைய பேரை எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது, எல்லாரும் ஓடிட்டா, யாருமே ஈக்குவலாக இல்லை, நீயாவது நிற்கிறியான்னு பார்ப்போம். எப்படி கேட்குறாரு பாருங்க. மற்ற ஒரு பொருளில்லை இங்கு இது என் வரவு. இவர் இது இங்கு இது என் வரவு அப்படிங்கிறார். என்னன்னா நான் வேற வேலையே கிடையாது, எனக்கு இது ஒண்ணுதான் எனக்கு வேலை. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி விஸ்வாமித்திரர் சொல்றாரோ, எப்படி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மகரிஷிகள் அனைவரும் சபரியிலேருந்து அனைத்து மகரிஷிகளும் சொல்றாளோ, ராமா உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், காலாகாலமா தவம் பண்ணிட்டு இருந்தோம் இங்க அப்படின்னு அத்தனை மகரிஷிகளும் சொல்லுது போல் பரசுராமன் சொல்றார், உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்போ இந்த பக்கம் வருவேன்னுட்டு, உனக்காக நான் இங்கே காத்து கிடந்தேன் அப்படிங்கிறார். இங்கு இது என் வரவு, இதுக்காகத்தான் நான் இங்கே வரவே வந்தேன் அப்படின்னுட்டு பரசுராம் சொல்றார். நீ இந்த வில்லை ஏற்ற வேண்டும், இந்த வில்லிலே நான் ஏற்ற வேண்டும், உன்னால் முடியுமா? தசரதன் பயப்படுறார். ராமா என்ன இது, மீண்டும் ஒரு போர் தொடங்கும் போட்டிருக்கே, நீ என்னடா குழந்தைய அழிச்சிட்டு வர, அது சின்ன வயசு சீதைக்கு, மிக இளம் வயது, 10 வயது கூட நிரம்பாத சீதை, 8 வயதுக்கு இருக்கக்கூடியவள். அந்த குழந்தைய அழிச்சின்னு வரவுமே கல்யாணம் பண்ணி முதல்ல வரைச்சு யாரோ ஒரு மனுஷன் உன்ன மாதிரி பல மடங்கு பெரியவனாக தோற்றம் தரக்கூடியவன், ராஜாவாகவும் இல்லாமல் பார்ப்பதற்கு பூணூலை அணிந்து கொண்டு ஒரு பூணூலை அறிந்த ஒரு ராஜாவா இருக்கிறான், பயமா இருக்கே அப்படின்னு தசரதன் சொல்றாராம். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை, தயவு செஞ்சு யாராவது மியூட் பண்ணல எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கேட்கிறார். பூதலத்து அரசையெல்லாம் பொன்றுவித்தனை என்றாலும் வேதவித்து ஆய மேலோன் மைந்தன் நீ விரதம் பூண்டாய். ராமன் சொல்றார், பூதலத்து அரசையெல்லாம் நிறைய பேர் என்ன அரச குலங்களையே அழிக்கணும்னு தவம் பூண்டவன் பரசுராமன், அழித்தவன் என்றாலும் வேதவித்து, நீ யாருடைய பிள்ளை? வேதவித்து ஜமதக்னியினுடைய பிள்ளை, வேதவித்து ஆய மேலோன் மைந்தன் நீ, அதனால விரதம் பூண்டாய், நீயும் விரதம் பூண்டிருக்க, ஆதலின் கொல்லலாகாது, அதனால நான் உன்னை கொல்லலை. கையில வில்ல வாங்கிட்டு சொல்றார் பரசுராமன் ராமன், அதனால நான் உன்னை கொல்லலை. அம்பு இது பிழைப்பது என்றால், ஆனா நான் அம்பு ஏத்திட்டேன், நான் ஏற்றி விட்டேன், இந்த அம்பு வேற ஒருத்தரை கொல்லாமல் இது உள்ளே வராது. யாது இதற்கு இலக்கமாவது இரம்புதி விரைவின் என்றான்.
சுவாமி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சுவாமி. அடியன் தாசன். அம்புது பிழைப்பதென்றால் யாது இறக்கு இலக்கம் இயம்புதி விரைவன் என்றான். நீ டிலே பண்ணிடாத, என்னது சீக்கிரமா சொல்லு. கவர்னரே டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா, ஜனாதிபதியே டிலே பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறச்சே ராமன் சொல்றான் இயம்புதி விரைவன் என்றான், சீக்கிரமா சொல்லு அப்படிங்கிறான். நான் வந்ததே இதுக்காகத்தான் ராமா, நீ என்ன கேட்குறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு பரசுராமன் சொல்றான். என்ன சொல்றான்? எய்து அம்பு இடை பழுது எய்திடாமல் என் செய் தவம் யாவையும் சிதைக்கவே. என் மேலே அனுப்பத, நான் செய்த தவத்தை அனைத்தையும் அதற்கு கொடுக்கிறேன், அது அதை எடுத்துக்கொண்டு செல்லட்டும் என செய்தவம் யாவையும் சிதைக்க. இந்த செய்தவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய தரம் கேட்டிருப்போம் சுவாமி. இதே தான் கிருஷ்ணாவதாரத்தில் மகாபாரதத்தில் செய் புண்ணியம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். என்னன்னா இப்போ முதல்ல அருந்தவத்தோன்னு பார்த்தோம் இல்லையா விஸ்வாமித்திரனை, அந்த மாதிரி செய் தவம் செய் அப்படிங்கிறது இது நம்ம இதில் சொல்லக்கூடியது 3 காலங்களுக்கும் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் 3க்கும் ஏற்றமாக உடையக்கூடியது, ஏற்றத்தை தரக்கூடியது. அதாவது ஊறுகாய், ஊறின காய், ஊறும் காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி செய் தவம் அப்படின்னு பார்த்தோம். செய் தவம் அனைத்தையும் யாவையும் சிதைக்கவே அப்படின்னா இந்த அம்பு நான் எடுத்துட்டு போகிறதுக்கு நான் எல்லாத்தையும் தவத்தெல்லாம் கொடுத்துட்றேன், ஒன்று மட்டும் இருக்கட்டும், நான் செய்த தவம் அனைத்தும், இப்போ நான் செய்து கொண்டிருக்கிற தவம் அனைத்தும், இதற்கு நான் இந்த ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு தவம் பண்ணினேன் இல்லையா, இந்த தவம் அனைத்தையும் அந்த அம்பு எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏன் என்னுடைய குடிசைக்கு போகிறதுக்கு மட்டும் மிச்சம் வச்சிரேன் ராமா, அதுக்கு மட்டும் என் எனர்ஜியை வச்சுட்டு நீ எடுத்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறார். இதையே கிருஷ்ணாவதாரத்தில் கர்ணன்கிட்ட இவர் கேட்பார், யார் கிருஷ்ணன் கேட்பார், உன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் எனக்கு தாரை வார்த்து கொடு அப்படின்னு. அப்போது வில்லிபுத்தூர் ஆள் இதே வார்த்தையை சொல்லுவார், செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கு நான் அளித்தேன் அப்படின்னு. செய் புண்ணியம் அப்படின்னா நான் செய்த தவம், நான் செய்த புண்ணியம், நான் செய்த தர்மம் அதிலே வரக்கூடியது, நான் செய்கின்ற தர்மம். இப்போ நான் செய்கின்றேன் இல்லையா, இந்த தர்மம் எது இப்போ நான் உனக்கு கொடுக்கறது, இதனால் எனக்கு ஒரு தர்மம் ஒரு வரும் இல்லையா, இதை நான் கொடுக்கறதுனால எனக்கு ஒரு புண்ணியம் வரும் இல்லையா, அந்த புண்ணியத்தையும் சேர்த்து நான் உனக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் அப்படின்னு கர்ணன் செய் புண்ணியம் அனைத்தும் கொடுத்தனன் கர்ணன் என்பான் அப்படின்னு வில்லிபுத்தர் சொல்கிற மாதிரி இங்கே அவர் சொல்கிறார். செய்தவம் யாவையும் சிதைக்கவே அவன் மையது தவமெல்லாம் வாரி மீண்டதே. இந்த அம்மா என்ன பண்ணிடுத்து, எல்லா தவத்தையும் வாரி கொண்டு மீண்டும் ராமனுடைய பதாகைக்கு அந்த அம்பு இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டதாம். இது முதல் வார்த்தை. அப்படி தவத்தறி சிதைத்ததும் ஓர் அடையாளம் அப்படின்னு சொல்றார் ஆஞ்சநேயர். இது முதல் அடையாளமாக சொல்லப்படுகிறது. இதில் யார், பெரியாழ்வார் திருமொழியில் இந்த பாசுரம். இதில் 3வது பாசுரத்தில் ஒரு வார்த்தை சொல்றார், கலக்கியமா மனத்தனலாய் கைகேயி வரம் வேண்ட. மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடு உறைய போ. எப்படி? காடு உறைய போ என்று விடை கொடுப்ப இலக்குமன் தன்னோடு அங்கே இது ஓர் அங்கு ஏகியது ஓர் அடையாளம். இது இந்த வார்த்தை பாருங்க, கலக்கிய மா மனத்தனன். யாரு? பெரிய அரசனவன் தசரதன். அவனுக்கு மனது கலங்கி விட்டது. அந்த மனதை கலக்கியவள் கைகேயி. கலக்கிய மா மனத்தனளாய் கைகேயி வரம் வேண்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மா மனத்தனளாய் கைகேயி, கைகேயினுடைய மனதும் கலங்கி இருக்கிறது. அதை கலக்கியவள் யார்? கூனி. கூனியினால் கலக்கப்பட்ட மனமாக உடைய கைகேயி வரம் வேண்ட. யாரிடம்? தசரதரிடம் வரம் வேண்ட. மலக்கிய மா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய. வேற வழியே இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதனால கொடுத்தானாம். எப்படி? நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அவனால் சொல்ல முடியாது, அதனால் வேறு வழியே இல்லை, லாக்டு அப்படின்னு சொல்லுவான். இந்த இதில் வரைச்ச சதுரங்கத்தில் செக் அண்ட் மேட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா, அந்த மாதிரி நாலா பக்கம் இருக்குதல், அந்த மாதிரி ஒரு வார்த்தை. மலக்கிய மா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய
குலக்குமரா காடு உரையப்போ. யாரை பார்த்து சொல்றா? ராமனை பார்த்து சொல்றா. குலத்தின் குலவிளக்கே பாடுவோம் இல்லையா, குலவிளக்கே குலமணியே அப்படின்னு இதே பெரியாழ்வார் சொல்ற மாதிரி, குலக்குமரா நீ தான் இந்த குலத்தினுடைய விளக்கு. நீ காடு உரைய போ, காட்டிலே இருக்கிறதுக்காக போ. 14 ஆண்டுகள் என்று விடை கொடுப்ப இலக்குவன் தன்னோடும் அங்கு ஏகியதும் ஓர் அடையாளம் அப்படின்னு இந்த பாசுரத்தை பெரியாழ்வார் சொல்றார். இதே வார்த்தையில காடுரைய போ குலக்குமரா அப்படிங்கிற வார்த்தையை கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்றார் பாருங்க. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள இன் டீட்டைல் அப்படி ஸ்வைன்னு விரிக்கிற மாதிரி பாருங்க. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, தப்பி தவறி கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடவே கூடாது. நீ போய் சாதாரணமாக போகாத, இவ டீட்டெயில் பண்றா எப்படிலாம் போகணும்னு. கையை எப்படி தாழ் இரும் சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு, அங்க நீ தங்கி அருந்தவம் மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான தேவைகளையும் இங்கே எடுத்துன்னு போயிடும். எப்படி எடுத்துன்னு போகணும்? இரு சடைகள் தாங்கி நீ 2 பக்கமும் சடையோடு. பூள் வெங்கானம் நன்னி, பெரிய வெங்கானம், நீ ஓரத்தில் இருக்கக்கூடாது, டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கணும். என்னென்னலாம் சொல்றா பாருங்களேன் கைகை. அப்பா, ஏன்னா இவன் ஓரத்திலே இருந்தா போய் திரும்பி கூட்டின்னு வந்துடுவா, இல்லை உள்ள வந்துடுவான், மனசு மாறிடும். இதெல்லாம் கைகை எவ்வளோ டீட்டெயில் பண்ணுறா பாருங்க. பூழி வெங்கானம் நன்னி, உள்ள இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்கு நீ போயிடணும். யாரும் ஒன்று அடையாளமே பார்க்கக்கூடாது, தப்பி தவறி கண்டுபிடிச்சிடக்கூடாது. புண்ணிய துறைகள் ஆடி, நீ ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா புண்ணிய நதிகள்லாம் நீராடணும். புண்ணிய துறைகள் ஆடி ஒரே இடத்துல ஸ்டாக்னேட்டாக இருந்துட்டீங்கன்னா அங்கே நீ இங்கே தான் இருக்கேன்னு யாராவது ஒரு ரிஷி வந்து சொல்லிடுவார், ஒன்று அழிச்சுன்னு வந்துடுவா. அதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதை பார்த்து தான் வீரப்பன் மூவ் பண்ணிகிட்டே இருந்தான் போட்டிருக்கீங்க. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கும் எப்படி பாருங்க ராமனுடைய அனுகிரகம் அவனுக்கு இருந்திருக்கு. புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா, நீ அங்கேயே இருந்துடாத, கரெக்டாக 14 வருஷம் கழிச்சு நீ திரும்பி வந்துரு. எவ்வளவு டீட்டெயில் என்று இயம்பினன் அரசன் என்றான். உன்னுடைய அப்பா சொன்னான்னு சொல்லல, இயம்பினன் அரசன் என்றான். அப்பா சொன்ன அடப்போப்பா அப்படின்னு நம்ம நிராகரிச்சல. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு உரிமை இருக்கு. அப்பா என்ன சொன்னாலும் அதை நிராகரிப்பதற்கு மகனுக்கோ மகளுக்கோ உரிமை இருக்கு. ஒரு அரசன் சொன்னான் என்றால் அது கட்டளை, அதை நிராகரிக்கவே முடியாது. அதனால தான் கைகேயி சொல்ற 7 ஆண்டின் வா வார்த்தையை போடுற, நீ திரும்பி வந்துருங்க. அது வரைக்கும் என்ன, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. நீ போய் தாழ் இரும் சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதெல்லாம் அரசன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டார். இது சொன்ன உடனே ராமனுக்கு ரொம்ப குஷியா. இதை சொல்றாரு பாருங்க. குலக்குமரா காடுரைய போ என்று விடை கொடுப்ப இலக்குவன் தன்னோடு அங்கு ஏகியது ஒரு அடையாளம். அவர் எப்படி சொன்னார்? சொன்ன உடனே, அம்மா சொன்ன உடனே கலங்கவே இல்லையா. யாரு? இந்த குலக்குமரன். இதெல்லாம் அம்மா தாயே சீதா பிராட்டியே உங்ககிட்ட ராமன் சொல்லியிருக்காரு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ என்ன செஞ்சாராம்? திரும்பி ராமன் தாய்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னாராம்? மன்னவன் பணி அன்றாகிலும் நுண்பணி மறுப்பனும், மன்னவன் பணி அன்றாகிலும் அப்படின்னா இது மன்னவன் பணி இல்லைன்னு நான் ஒத்துண்டாலும், ஏம்மா அப்பா சொல்லலை, அதாவது அரசன் சொல்லலைன்னாலும் ஒரு தாயா நீ சொன்னேன்னா நான் மறுக்க போறேனம்மா. எல்லாம் மறுக்கிறதுக்காக இல்லைம்மா, அம்மா சொல்லச்சே அதை நான் தலைமேற்கொண்டு நான் செய்ய மாட்டேனா. ராமன் சொல்றார். இதுல இன்னொரு வார்த்தையும் போடுறாரு பாருங்க கம்பன். மன்னவன் பணி அன்று, திட்டவட்டமா சொல்ற, இது மன்னவன் பணி அன்று. அப்பா இந்த மாதிரி ராஜா நினைச்சிருக்க மாட்டான். ஏன்னா சொல்லிட்டார். யார் சொல்லிட்டார்? பெரியாழ்வார் சொல்லிட்டார். குலக்குமரா, நான் தான் இந்த குலத்துக்கு அதிபதி, நான் இந்த குலக்குமரன், பட்டாபிஷேகம் ஆக போறது, இந்த ராஜ பரம்பரைக்கு அடுத்ததாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜாவாக இருந்து இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டியவன் நான்.
அப்படிப்பட்டவனை காடுரைய போ என்று மன்னவன் பணி அன்று. ஆகிலும் நுண்பணி மறுப்பனோ, நீ சொல்றதை நான் செய்ய மாட்டேனா? பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. ஏமா, இப்போ அவன் பெற்ற செல்வம் நான் பெற்றது இல்லையா? பரதன் பெற்றது அப்படிங்கிறது என்னுடையது தானே. எப்படி வார்த்தை பாருங்க. பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. பரதன் பெற்றது ஏன் ராஜ்யம்மா? நீ நினைச்சுட்டு இருக்க நான் ஆளக்கூடிய ராஜ்யம். கம்மன் சொல்றான், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, நான் பெற்றதெல்லாம் இந்த செல்வம். நீ என்ன போன்னு சொல்லிட்டீன்னா பரதன் ராஜ்யம் எடுத்து ஆண்டுவான் நீ நினைச்சுட்டு இருக்கியா? செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம் அடியனேன் பெற்ற செல்வம், இது என்னுடைய செல்வம். நான் தான் குலக்குமரன். பெரியாழ்வாருடைய வார்த்தை, குலக்குமரா காடுரையப்போ. அந்த குலக்குமரன் நான் தான். அடுத்து ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யக்கூடியவன் நான் தான். இது என்னுடைய செல்வம். அதனால் பரதன் இதை எடுத்து ஆள மாட்டான் அப்படின்னு என்ன உறுதியாக அப்பயே ராமன் சொன்னதாக கம்பன் வடிக்கிறான் பாருங்க. அடுத்த ஒரு வார்த்தை, என் இனி உறுதி. ஆனால் நீ சொன்னேன்னு கேட்டு நான் காட்டுக்கு போயிடுறேன், பார்ப்போம் பரதன் என்ன பண்ணுறான்ட்டு. பரதன் இல்லாத போது அவன் மேலே சுமத்தி ஏன் ராஜ்யத்தை எடுத்து அவங்கிட்ட கொடுத்து நீ ஆள்னு சொன்னால் அவன் ஆண்டுடுவானா? இப்பணி தலைமேற்கொண்டேன், இந்த நிமிஷத்திலேயே இந்த பணியை நான் எடுத்துக்கொண்டேன். மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். நான் இதோட கடமை சாத்திட்டேன், கிளம்பி வெளியில் போயிட்டேன். விடையும் பெறுகிறேன்னு சொல்ல, விடையும் கொண்டேன், விடையையும் நான் எடுத்து கொண்டு விட்டேன், நீ கவலைப்படாதே. அனைத்தையும் நான், ஏன்னா எனக்கு நன்ன தெரியுமா, நான் கவலையே படுறதில்லம்மா. இது என்னுடைய ராஜ்யம்மா, அடியனேன் பெற்றதென்றோ, இது என்னுடைய ராஜ்யம், இது பரதன் ஆள மாட்டான். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, அம்மா நான் நினச்சிட்டு இருக்க கானகத்தில் நடந்து போய் நான் பெற்ற செல்வம் அவன் பெற்றது, அவன் பெறப்போகிற செல்வம் பின்னவன் பெறப்போகிற செல்வம் நான் பெற்ற செல்வம். எது எது? என்னுடைய திருவடி. பரதன் வருவான், என்னை முன்னிறுத்திதான், என்னுடைய திருவடியை முன்னிறுத்திதான் அரசாளப் போகிறான். திருவடியினுடைய பெருமையை 1000 வருடங்கள், பல வருடங்கள், பல 1000 வருடங்களுக்கு பின்பு வேங்கடநாதன் என்ற வேதாந்த தேசிகன் வந்து அதனுடைய பெருமையை சொல்வதற்காக உகந்தவனாக பரதன் நான் பெற்ற செல்வத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து தான் பெற்ற செல்வமாக இருந்து அரசாளப் போகிறான் என்பதை மிக அழகாக கோடிட்டு காட்டுகிறான் ராமன். அந்த வார்த்தைகள் கம்பனுடையவை. மின் ஒளிர் காணம் இன்றே போய், நீ நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன சொன்ன? அது எப்படிப்பட்ட காணம்னு சொன்ன? பூழி வெங்கானம்னு நீ சொன்ன. கிடையாதும்மா, அது தகிக்கிற காணம் இல்லை. நீ இங்கேருந்து பார்க்கறதுக்கு உனக்கு தகிக்கிறது. ராமனுடைய அடி அங்கே பட்டுதுன்னா அந்த காணம் எப்படி ஆயிடும்? மின் ஒளிர் காணம் ஆயிடும். அப்படியே தக 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 தகன்னு பல 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 பலன்னு ஆயிடும். பூஞ்சோலை மாஞ்சோலை எல்லாம் இருக்கக்கூடியதாக கிளிகளும் மான்களும் மேய்ந்து கானகத்தை ஒளிரக்கூடியதாக மின் ஒளிர் காணாமாக மாற்றிவிடும். அம்மா, நீ நினச்சிட்டு இருக்க ராஜா இங்கிருந்தாதான் ராமனுடைய அடிப்படம் இடமெல்லாம் அரசாட்சி நடக்கும்னு. நான் அங்கே போனாலும் அப்படித்தாம்மா இருப்பேன். அது பூழி வெங்கானம் இல்லைம்மா, இது மின் ஒளிர் காணம். அதற்கு நான் இப்பயே போகிறேன். ஏன்னா அங்கே காத்துன்னு இருக்கான் 2-3 பேர். யார்? கடதோஷ்ணால் காத்துன்னு இருக்கா, மாரீசன் காத்துன்னு இருக்கான், ராவணன் காத்துன்னு இருக்கான், கும்பகர்ணன் காத்துன்னு இருக்கான். இதற்கெல்லாம் மேலே நான் எப்போ வருவேன்னு சரணாகிரி தத்துவத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக விபீஷணன் காத்துன்னு இருக்காம்மா. நான் விடையும் கொண்டேன், இப்பயே நான் விடையும் கொண்டு விட்டேன், போய் வருகிறேன் அப்படின்னு அந்த நிமிஷத்திலேயே ராமன் புறப்பட்டு விட்டானாம். இது 2 ஸ்லோகங்கள் தான், 2 பாசுரங்கள் தான் பெரியாழ்வார் திருமொழியில் 3ஆம் பத்தில் 10ஆம் திருமொழியில் இந்த சிதைத்து அடையாளம் சொல்லக்கூடிய அனுமனுடைய அடையாளமாக, அனுமன் சொல்லக்கூடிய சீதையிடம் அனுமன் சொல்லக்கூடிய அடையாளமாக ராமன் என்னென்னலாம் சொன்ன அனுமனிடம் அதை அனைத்தையும் சீதா பிராட்டியிடம் அனுமன் தெரிவித்து கணையாழியை தந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து ராமனிடம் அந்த சூடாமணியை கொடுத்து ராவண வதம் முடித்து இலங்கையை அழித்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து சீதையை ஏற்றுக்கொண்டு திரும்பவும் வந்து பரதனுடைய அந்த
கடனை முடித்து ராம பட்டாபிஷேகம் செய்து கொள்கிறான் ராமன். முக்கியமான விஷயம், இந்த வருஷம் புது வருடம் ஆரம்பிக்க போகிறது. நாளையிலேருந்து அனைவருக்கும் அடியனுடைய புது வருட நல்வாழ்த்துக்கள். தமிழ் புது வருடம் விஸ்வாவசு எல்லோரும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது அடியனுடைய விண்ணப்பம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.